பிரதமர் மோடியை சந்தித்து சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தியதை தொடர்ந்து பிரதமரை சந்திக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். முப்படை தளபதிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை குறித்தும் அந்த தகவல்கள் பிரதமர் மோடியிடம் தெரிவிப்பது குறித்தும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சற்று நேரத்தில் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் பிரதமர் மோடியிடம் தெரிவித்து மேலும் போர் குறித்தான பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் நடத்த இருப்பதாகவும் பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறார் பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா வணக்கம். இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறார். என்னென்ன முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்படலாம்? இது குறித்தான உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்ற சூழல் நீடித்து வரும் நிலையில் பிரதமர் மோடியை சற்று நேரத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் எதிரொலியாக கடந்த வியாழக்கிழமை இரவு வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களில் 15 நகரங்களில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பல்வேறு ரேடார்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் லாகூரில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை பாகிஸ்தான் ராணுவத்தின் உதவியுடன் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சித்தனர். அதிநவீன ஆயுதங்களுடன் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சித்த 7 பயங்கரவாதிகளையும் இந்திய படையினர் சுட்டுக் கொன்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அப்பகுதியில் தேடுதல் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. போர் பதற்றத்துக்கு மத்தியில் பெரிய அளவிலான பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முறியடிக்கப்பட்டிருப்பதாக முன்னதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து இதனை அடுத்து எதிரிகளால் பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச கூட்டாளிகளிடம் இருந்து கூடுதல் கடன் தேவைப்படுவதாக பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து முன்னதாக எல்லை மற்றும் வான் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் சந்தித்து பேச இருக்கிறார். அதாவது கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து 2வது முறையாக இருவரும் சந்தித்துக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சந்திப்பின் போது தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தியதை தொடர்ந்து பிரதமரை ராஜ்நாத் சிங் சந்திக்க இருக்கிறார். முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தி பரிமாற்றப்பட்ட தகவல்களை பிரதமரிடம் ராஜ்நாத் சிங் விளக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மற்றும் ராஜ்நாத் சிங் நடத்தும் ஆலோசனையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த 3 மாநிலங்களும் எல்லையில் உள்ளதால் அங்கு தொடர் பதற்ற சூழலானது நீடித்து வருகிறது. அங்கு இரவு நேரங்களில் மின்விளக்குகள் அணைப்பது உள்ளிட்ட தொடர்ந்து அங்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஊடுருவ முயற்சித்து வரும் இந்த சூழலில் அங்கு தொடர்ந்து பதற்ற சூழ்நிலையானது நீடித்து வருகிறது. இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் ஆலோசித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போதைய சூழல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் 3 மாநில முதலமைச்சர்களிடம் எடுத்துரைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காவ்யா.